எடி இவனை முக்கில் கடந்து அழுதுட்டு இருக்கா. எடி சுவாசியா பார்த்துட்டு வந்தாச்சுல, எங்க வீட்டுக்கு போ எங்கிட்டி. எடி நீ ஏமாட்டி மூஞ்ச போய் வச்சுட்டு இருக்க. எடி இதுக்கு தான் எடி மனசுல தைரியம் இருந்தா மட்டும் சுவாசியம் கீசியம் நான் பார்க்க போகணும். இவ்வளோ கூட்டிட்டு போகாமலே இருந்திருக்கணும். எடி மோரைய ஒழுங்கா வைங்கட்டி பார்த்துட்டு வந்தாச்சு. ஏமாட்டி இப்படி இருக்குதியா யாச்சி? அப்ப அவரு ரெண்டாவது ஒரு பொண்டாட்டிய வச்சிருப்பாரோ? எக்கா அண்ணனை பார்த்து அப்படி சொல்லாது எக்கா, பாவமுக்கா அண்ணே. பத்திராளி, உனக்காவது ரெண்டாவது ஒரு பொண்டாட்டிச்சு, உன் மாப்பிள்ளைக்கு ரெண்டாவது ஒரு பொண்டாட்டின்னு சொல்லி அதுவும் சொல்ல கூட இல்லட்டி. உனக்காவது பரவாயில்ல. கீதா சிரிக்கவும் முடியல. அந்த கீதாக்கு பாருட்டி பாவத்தில் அவன் மாப்பிள்ளை வெளிநாட்டுலேருந்து வந்து சுவாத்துக்கு சிங்கி அடிக்க போறான்னு சொல்லிட்டாரு. அதை அவளை பார்க்கும்போது எவ்வளவோ பரவாயில்லட்டி. வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. ஆமா அதுவும் சரிதான். இருந்தாலும் மனதே ஆக மாட்டேங்காது. அவர் வேற இப்ப வர வர சண்டை போட்டுட்டே இருக்காரு என் கூட. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதாவது செட்டப் கிட்டப் வச்சிருப்பாரோ? வேலை போனால எடி சும்மா இருக்கட்டி. ஆளாளுக்கு ஒன்று எனக்கு மட்டும் அங்கே வானத்துல இருந்து பணம் இடிஞ்சு விடுவோம்னா சொன்னாரு ஜோசியக்காரரு. பாட்டில் வச்சுட்டு அவன் ஊற்றிக்கிட்டு அங்கே எங்கேயும் உளிஞ்சு கிடப்பாருன்னு சொன்னாரு. நானே சும்மா இருக்கேன். எங்கேங்கோ இப்போ வீட்டுக்கு போய் எதுவும் காட்டிக்க கூட பத்திராடிக்கிறியா? புரிஞ்சுவா அவன்கிட்ட கேவ் இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்க கூட சொல்லிட்டேன். கீதா இது மோரே அப்படி கேட்டால் எங்க வேலையை வருவா. பள்ளிக்கு தான் ஒன்றுமே இல்லை. மாப்பிள்ளைய பற்றி ஒன்றும் சொல்லலை. சொன்னவர் ஒன்றை பற்றி சொன்னார். சரி என்ன எடி வீட்டில் போய் எல்லாரும் பேசாமல் இருக்கணும். அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் எதுவும் காட்டிக்க கூடாது சரியா? ஏற்றி பொறவாட்டி வீட்டுக்கிட்ட வாங்க. நீ பேசாமல் உன் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் முட்டி. அப்பா பாரு உன் வீட்டிலே நான் கிடக்கேன். வேண்டாம் இப்படி சொன்னா ஊரு தப்பா சொல்லி இந்த காலத்தில். நீ போ அழாம போன வாரேன். யாச்சி என் வீட்டுக்கு வாங்க கொஞ்சம். இவ்வளோ என்ன நினைச்சிட்டு கிடக்காளோ? போங்கட்டி வேலை வீட்டுக்கு. என் மாம்பழம் என்ன நடந்து பார்த்துட்டு வரேன். முதல்ல அவருக்கு போன போட்டு கேட்கணும். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போதே கையில பைசா நிற்க மாட்டேக்கு. இதுல ஊருக்கு வந்து சும்மா இருந்தா எப்படி நான் குடும்பத்தை சமாளிப்பேன்? பேசாம அந்த பயலுக்கு கல்யாணம் அது பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ணக்கூடாது. என்ன செய்யனே தெரியல. என் வாழ்க்கை இப்படி மோசமா இருக்கு. போங்கல, உங்களுக்கு மண்டில அறிவே இல்லை. இப்போ ஆமா அட பைத்தியர பயிரோட பாட்டு போட்டி வச்சு விளையாடக்கூடியது. போன்ல எவனா அது விளையாடுவானுல. சரி பாடுங்கோ, பாடி தொலையேன். ஃபர்ஸ்ட் நீ பாடு. பாடு பாடு பாடு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. நல்ல பாடுதியல்ல நம்மள. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? போன்ல பாட்டு பாடிட்டு இருக்க? கூட படிச்சோனோ கண்ணு. அவனை ரொம்ப நாள் கழிச்சு போன் பேசிட்டு கிடக்கானோ 3 பேர் கிடந்துக்கிட்டு. அத பாட்டு போட்டு வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அப்பாக்கு பாட்டு எடுத்து விடுங்க. சரி சரி சரி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏனையடி டி டி இல்ல ராசமலை, நீ தான் டீ வச்சு பாடு. டீயா கண்ணு? டீ வச்சு சொல்லு பாப்போம். எப்பா டாடா டிடி தானே டா வச்சு பாட்டு இருக்கு. இல்ல டாடா டிடி வச்சதுல நான் பாடுதே. என்ன பாட்டு கண்ணு? எல்லாம் சீக்கிரம் பாடல, சம்முவ படம் நடத்து. டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட. அப்ப பாடுதம்ல. டேடி மம்மி டேடி மம்மி வீட்டில் இல்ல, அது போகுது. இவன் போட யாரும் இல்ல, விளையாட வாடா உள்ள, விளையாட வாடா உள்ள வில்லாடா. இது யார்கிட்ட பாடிட்டு இருக்காரு? நான் வெளியே போன நேரத்துல அவர் யார்கிட்ட அப்படி பாடிட்டு இருக்காரு? ராசமலை. மறுபடியும் டாடா டிடி என்ன சம்முவ நீ தான் பாடணும், பாடு. லே என்ன போன வைக்க என் பொண்டாட்டி வந்துட்டா. பொறவாட்டி பேசுக. வாட்டி எங்க போயிட்டு வர ஆளையே காணும். என்ன டீ வாய வான்னு வச்சிருக்க? வாய மூடு. எங்க போன இவ்வளவு நேரம்? இது யார்கிட்ட இருந்து பாடிட்டு இருக்காரு? அசிங்க மாட்டே. இது யாரு பொண்ணு இப்போ? படிச்ச பயலோட்டி ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணணும்ல. பைத்தியரனுவோ பாட்டு போட்டு வச்சு விளையாடுவோமான்னு கேட்டானுவோ.
அதுக்கு கிடந்து பாடிட்டு இருந்தோம். ஏன் எங்க போயிட்டு வர ஏன் திடீர்னு? யாமட்டி மூஞ்ச மாத்துக்க. சத்தியமா வாஞ்சத்தியமா பழைய படிப்பு படிச்சோம்லட்டி அங்க உள்ள பயில்வோம். என்னாச்சு? என்ன எதை கதை கேட்டுட்டு வந்தியா இப்படி? பயலுவல்ட்ட டியாடி மம்மி வீட்டுல இல்ல வீட்டுக்குள்ள வாணி உள்ளன்னு பாடுவேரு. ஆம்பளை பயலுவல்ட்ட போய் சொல்லாதியோ. யாரவா எந்த சிரிக்கிட்டு நீங்க போன் பேசிட்டு இருந்தியா? யாருன்னு எனக்கு இப்ப தெரியணும். எவான்னு எனக்கு இப்ப தெரியணும். எனக்கு போட்டி போடுறதுக்கு ஒருத்தி வந்திருக்காள் அந்த வீட்டுக்குள்ள. யார்கிட்ட நீர் போட்டு போன் பேசிட்டு இருந்தாரு? போன இடம் என்னாச்சு? சத்தமா இருக்கு. இது ஏன் வந்த உடனே சண்டை? எடி சத்தியமாட்டி சம்முவும் போன் பண்ணியிருந்தான், அண்ணாமலை போன் பண்ணியிருந்தான். இவ பைத்தியாரியா இருப்ப போல இருக்கோட்டி. நான் எவள்கிட்ட நீ போன் பேசிட்டு இருக்கேன்? கிறுக்கியா இருப்ப நீ. என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கு? செவியை திருப்பிடுவோம் பிள்ளைகள் இருக்க இடத்துல. என்னத்த பேசிட்டு இருக்க நீ? இங்கே இருவோய். உம்மா கூட 1 மாசம் 2 மாசம் நான் இருக்கல. 24 வருஷம் உம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். உம்மை பத்தி எனக்கு தெரியாது. நீர் போன எடுன்னு. நீர் போன எடுவோய். நீர் இன்னைக்கு எவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு நான் கண்டுபிடிக்கலன்னு வையும். போன இடம் இன்னைக்கு டைப்பஸ் பேப்பர்ல சைனா போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவேன். மரியாதைக்கு பேப்பர் இடும். போன இடம். ஏமா கண்ணு இவளை பாரு கண்ணு. உனட்ட தானே நான் பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டேன். டியாடி மம்மின்னு நீ தானே சொல்லிட்டாங்கன்னு போனேன். இவ பைத்தியாரி மாதிரி கிடந்து பேசிட்டு இருக்கா. ஏ பாவி மனுஷா, நீர் எவள்கிட்டயோ பேசுறதுக்கு என் பிள்ளைகிட்ட சொல்லி பாட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்திருக்கேனா? எம்மா அப்ப ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தமா. நீ போமா வந்துட்டு என்னத்துக்கு நான் வளரிட்டு இருக்க? நீ வாயை மூடிட்டி. நீ சின்ன பிள்ளைட்டி. உனக்கு என்னட்டு தெரியும் வாழ்க்கையை பத்தி? நீ போங்க வீட்டுக்குள்ள போ. ரூமுக்குள்ள போட்டி. அப்பாக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கா. அவர் கொலை குத்தமே பண்ணாலும் நீங்க சிரிச்சு சிரிச்சு விளையாடினார் இல்லாட்டி சொல்லுவியோ? உங்களை பத்தி எனக்கு தெரியாதாட்டி. இரிவோய் நீர் இரியும். நான் இன்னும் எண்ணி 10 நல்ல நீர் யாரு கூட பேசிட்டு இருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கேன். டியாடி மம்மி வீட்டுல இல்லையா? நான் வீட்டுல இருக்கிறது அவருக்கு தொல்லையா? என்ன இன்னும் 10 நாள்ல நான் எவான்னு கண்டுபிடிச்சு வீட்டு முன்னாடி நிறுத்தல. பாத்துக்குவோம். கண்ணு இவளுக்கு இப்ப என்ன பிரச்சனையா? நல்லா தானே வந்தா. கொடுமையா இருக்கு கண்ணு இந்த வீட்டுல வாழதுக்கே. நீ உண்மையில ஃப்ரெண்ட்கிட்ட தானே பேசிட்டு இருந்த? நீ என் கண்ணு இப்படி கேட்க? எனக்கே என் மேல சந்தேகம் வந்துடும் போல இருக்கு. எல்லாரும் சுத்தி சுத்தி கேட்குது. ஒன்னும் இல்லை, அவளை நான் என்னத்தையும் சொல்லி சமாளிக்க. இப்போ கடவுளே. ஹலோ ஏங்க, உங்களுக்கு வேலை என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா எப்படி? அப்படியா? இல்ல ஒரு ஜோசியரை பார்க்க போனோமுங்க. அவரு நீங்க வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்து தட்டை தூக்கிட்டு திரிவேன்னு சொன்னாருங்க. அதான் மனசே கேட்கல. அதுக்கு தான் போன போட்டேன். சரி வேலையை முடிச்சிட்டு எனக்கு போன போடுங்க. வைக்க என்ன கீதாக்கா? எதுக்கு மூஞ்சி இப்படி இருக்கு? சண்டையா மாப்பிள்ளை கூட? உள்ள இருந்தாலும் சண்டை, வெளியூர்ல இருந்தாலும் சண்டை. எதுக்கு சண்டை போடுவியா? அட பள்ளி காட்டி, அது இல்லட்டி. ஒரு ஜோசியரை பார்க்க போனோமா. அவரு என் மாப்பிள்ளைக்கு வேலை பெறும்னு சொன்னாரு. அதுக்கு தான் இப்படி மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயா இந்த காலத்துல ஜோசியத்தெல்லாம் நம்பலாங்கோ. நானே கோவத்துல இருக்கேன். பல்ல உடைச்சிருவேன். போட்டியங்க. நான் சிரிக்கல, நான் கதையா தான் சொல்லுவேன். இந்த காலத்துல யாராவது ஜோசியத்தை நம்புவாங்களாக்கா? அதெல்லாம் சும்மா. எவ்வா சவட்டு மோதி இருக்கவா கழிவு. வாங்க யாச்சி. ஜோசியக்காரரு சொன்ன மாதிரி தாத்தா தண்ணியிலேயே இருக்காரு பார்த்தீங்களா? ஆமா, தண்ணியிலே கடக்காருங்க. குளத்துல கொண்டு போய் தூக்கி வீசிட்டு மட்டி வரலாம். சிறையா இருக்குடி. அப்படியே இந்த மனுஷன் அச்சடிச்ச மாதிரி சொன்னே போலதான் மட்டி எங்கனையோ கடக்காரு ஊச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரட்டு வரப்ப கெட்டி வைக்க. நான் வாயாளைக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு கெட்டி வச்சு ஒரு என்ன செய்யன்னு பாரு. குச்சில வயிற்றோடி வாயோடி போவா இல்லைன்னு பாரு. சவச்சு மூடி சிறையா இருக்க இந்த வயசு போற எனக்கு இதெல்லாம் தேவையாகும். என்ன ஆச்சு? ரொம்ப கோபமா இருக்கியா போல? அப்போ என்னது இந்த கடையை திறக்க கூடாதுன்னு நம்ம போராட்டம் பண்ணுவோமா?
ஆமா இவ்வளோ ஒரு பிறந்தால போராட்டம் பண்ணுவாளுவா இவ்வளோ போராட்டத்துக்கு பயந்து அவளுக்கே அடைச்சு போடுவாங்க போகட்டி அங்கிட்டு போராட்டம் இது போராட்டம் நடத்தினாலும் முடியாதுட்டி இப்படிதான் காலம் கழிக்கணும் தலை எழுத்து போல என்ன கீதாக்கா ஆச்சிக்கும் தாத்தாக்கும் மேல உனக்கு அவ்வளவு பாசமா அழாத தாத்தா சரியாயிருவாங்க நான் அதுக்கு ஒண்ணு அழல ஜோசியக்காரர் தாத்தாக்கும் இப்படிதான் சொன்னாரு குடிச்சிட்டு அங்க இங்கன்னு உளுந்து கிடப்பாருன்னு அதே போலயே நடக்கு அடுத்து என் மாப்பிள்ளை பாரின்ல இருந்து வர போறாரு அதை நினைச்சுதான் அழுதேன் அப்ப ஜோசியக்காரர் உண்மையதான் சொல்லியிருக்காரா யாருக்கு அவரே சொல்லு நானும் போய் பார்க்கேன் உனக்கு இதுல சந்தோஷமாட்டி பல்லிச்ச பல்ல தட்டிடுவேன் போட்டு எங்க நம்மளும் கேட்டுட்டு சுவாசியம் பார்க்கலான்னு பார்த்தா சொல்ல மாட்டுக்காள இந்த பல்ல சரி பண்ணணும் சுவாகமா இருந்தாலும் சிரிக்க மாதிரியே இருக்கு ஏத்தாப்புலவோ அடிக்க வர்றா இதை என்ன செய்யனே தெரியல